பூமி தாயின் இன்றியமையாமையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதன்படி எஜிக்கேர் மூலம் அவளின் புனித தன்மையையும் அவளின் கொடை வளத்தையும் தியாகத்தினையும் நாம் அறிந்து கொண்டது ஏராளம் ஏராளம். ஆம், பூமித்தாய் இல்லாவிடில் இவ்வுலகில் உயிர்கள் வாழ்வது எங்கனம்? இவ்வுலகில் நாம் பெறும் அனைத்தும், ஏன் நம் உடல் உட்பட அனைத்தும் அவளின் வெளிப்பாடுதான். இவ்வுலகில் நாம் பிறப்பதற்கு உருவம் கொடுத்து உயிர் வாழ உணவளித்து நடக்கவும் இருக்கவும் உறங்கவும் நமக்கு இடம் கொடுப்பது அவளே. உலகம் முழுவதும் உள்ள ஏராளமான மண் வகைகளாகவும் பனிப்படர்ந்த மலைகளாகவும் பசுமை நிறைந்த காடுகளாகவும் பாலைவனங்களாகவும் ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் குளங்களாகவும் குட்டைகளாகவும் பரவி உலகில் உள்ள உயிர்களை காக்கிறாள். நாம் பயன்படுத்தும் அனைத்து உபகரணங்களும், ராக்கெட் தயாரிக்க பயன்படும் கனிமங்கள் முதல் சமையலுக்கு பயன்படும் அனைத்தும் நாம் அவளிடமிருந்தே பெறுகிறோம். இறுதியாக சொல்வதற்கென்ன? பூமாதேவி இல்லை எனில் மனித குலம் உட்பட இப்புவியில் உயிர்கள் ஏதும் இல்லை. இந்த நிலையை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாது. இப்படிப்பட்ட கருணை வடிவான இவளை நாம் சுயநலம் காரணமாக கனிமங்களை கொள்ளையடித்து மரங்களை வெட்டி நீர்நிலைகளை மாசுபடுத்தி அவளின் கோபத்திற்கு ஆளாகி வெள்ளம், காட்டுத்தீ, சுனாமி, பூகம்பம் போன்ற இயற்கை இடர்களுக்கு ஆளாகிறோம். நாம் சுவாமி கூறியபடி 5 மனித மேம்பாடுகளை கடைபிடித்து பூமாதேவியை காத்து மனித குலத்தை காப்போம். ஜெய் சாய்ராம்.